என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கரா ஆசை ஆசையாக உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஒருவேளை உன் அம்மா என்னை நீ அலட்சியம் செய்து செல்வாயானால் நிச்சயமாக கோபம் கொண்டு நான் சென்று விடுவேன். மீண்டும் உன் பக்கம் நான் திரும்பி வரவே மாட்டேன். என் பிள்ளையே, உனக்கான ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வரும் பொழுது அதை என்னவென்று நீ கேட்காமல் செல்வாயானால் உன் தாயானவள் எனக்கு கோபம் வருவது அது நியாயம்தானே? ஏனென்றால் தீய விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் உன் செவி வந்து சேரும் பொழுது அது என்னவென்று கேட்பதற்கு தயாராக இருக்கின்ற என் பிள்ளை, உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது மட்டும் அதை பெறுவதற்கு நீ தயாராக இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? இனியாவது அம்மாவின் அன்பை புரிந்து கொண்டு உனக்கு நல்லது நடத்த வந்திருக்கின்ற இந்த பிரித்யங்கரா என்னை என்னவென்று ஒரு முறை கேள். என் குழந்தையே, அழிப்பது மட்டும்தான் தாயானவளின் தொழில் என்று நினைத்து விடாதே. ஆக்குவதும் அம்மாவின் கடமைதான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். நான் உன் வாழ்க்கையில் உனக்கென நடத்துகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக நீ கவனித்து கொண்டு வந்தாயானால் இத்தனை நாளும் நான் உனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் மட்டும் நான் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கவில்லை. நீ விரும்புகின்ற பல நல்ல உறவுகளையும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வர வைத்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கின்றேன். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, பிரித்யங்கராவை கண்டதுமே பயப்படுகின்ற குழந்தைகள் எத்தனையோ பேர். இந்த தாயானவள் தவறு செய்தவர்களுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுப்பேன். ஒருபொழுதும் தவறு செய்யாத நல்ல பிள்ளைகளுக்கு நான் எந்த ஒரு தீங்கையும் செய்துவிட மாட்டேன். நல்ல எண்ணங்களோடும் மனதில் நல்ல விஷயங்களோடும் எப்பொழுதும் என்னை தேடுகின்ற என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெற துடிக்கின்ற உனக்கான நன்மைகள் மட்டும்தான் அங்கே இருக்க வேண்டும். எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களும் உனக்கு நடப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த பிரித்யங்கரா உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதை என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். நான் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையை நான் உன் வசமாக்கி கொடுக்க நிச்சயமாக முன் வருகிறேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். யாராலும் உனக்கு கஷ்டங்களை தரவோ வேதனைகளை கொடுக்கவோ நினைத்தாலே இந்த பிரித்யங்கரா அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விடுவாள் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே? இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். வரக்கூடிய நாட்களில் எப்பொழுதும் உன் வெற்றி ஒன்றே உன்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த தாயானவள் உனக்கு எதை நல்லதாக நடத்தி கொடுக்க போகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் வரக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து விடுவாய். இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிய வரும். என் பிள்ளையே, பிரித்யங்கராவின் அன்பை பெறுவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது. இந்த பிரித்யங்கராவின் அன்பு ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதற்குரிய அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும். வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை புரிந்திருக்க வேண்டும். யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்யாமல் எப்பொழுதும் நல்லதொரு மனநிலையோடு நேரத்திற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளாமல் பச்சோந்தி குணமில்லாமல் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் எப்பொழுதும் தெளிவாக ஒருவர் இருந்துவிட்டால் இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பை அவர்களால் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒருபொழுதும் இவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த வகையிலும் கஷ்டங்கள் நேர விட்டுவிட மாட்டேன். நல்லதை நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும்தானே நடக்கும். அந்த வகையில் என் குழந்தை,
யாருக்கும் எந்த வகையிலும் நீ எந்த ஒரு துரோகத்தையுமே செய்ய நினைத்தது கிடையாது. யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு தீங்கினையும் நீ நினைத்தது கிடையாது. ஆனால் உனக்கு நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நீ இத்தனை நாளும் எதற்காக வாழ்கின்றோம், ஏன் வாழ்கின்றோம் என்று இந்த வாழ்க்கையை வெறுக்கவே தொடங்கிவிட்டாய். நல்லது நினைப்பவர்களுக்கு இங்கு நல்லது நடக்கவில்லையே, தீயது நடப்பவர்களுக்கு இங்கு எல்லா விஷயமுமே நல்லதாக நடக்கிறதே என்கின்ற எண்ணம் உனக்குள் வருகின்றது. இது அவ்வப்பொழுது உனக்குள் எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மை என்னவென்றால், என் குழந்தையே, தீமைகளை செய்கின்றவர்களுக்கு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பது போல காண்பித்து கொடுக்கும். ஆனால் நடப்பது எதுவுமே அவர்களுக்கு நல்லதாக இருக்காது. நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பார்கள். வெளியில் சொன்னால் எங்கே நம்மை மற்றவர்கள் தவறாக நினைப்பார்களோ என்று சொல்லி அதை சொல்லிவிடாமல் தனக்குள் மூடி மறைப்பார்கள். இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்கும் அவர்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு. இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். அதை அவர்களே நிச்சயமாக உணர்ந்து விடுவார்கள். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் நீ இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் இந்த பிரத்யங்கரா இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். நான் நடத்துவதை ஒரு பொழுதும் இல்லை என்று நீ நினைத்து விடாதே. தாயானவள் தரும் பொழுது ஒட்டு மொத்தமாக உனக்குள் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி வருத்தப்படாமல் உன்னை சார்ந்து வருகின்ற நன்மைகளுக்கெல்லாம் இந்த பிரத்யங்கரா பொறுப்பாவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் நினைத்தால் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒரு நொடியில் கொண்டு வந்து சேர்த்து விட முடியும். அதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்தாலே ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து விடுவாய். இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு எதை காண்பித்து கொடுத்ததோ அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் இனிமேல் நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தவர்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ இப்பொழுதே புரிந்து கொள். பிரத்யங்கரா சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுப்பதில்லை. ஒரு முடிவை எடுத்துவிட்ட பிறகு அதிலிருந்து ஒரு பொழுதும் பின்வாங்கி விடுவதில்லை என்பதனை நீ நினைவில் கொள். நான் தருகின்ற நன்மைகளும் இந்த வாழ்க்கைக்கான உன்னுடைய சந்தோஷங்களும் நீ என்றும் எப்படி பெற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன்னை வந்து முழுமையாக சேர்ந்து விடும். என் குழந்தையே, இந்த பிரத்யங்கராவிடம் அன்பினை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் நிலையாக நிலைத்து நிற்கும். நான் கொடுப்பது எல்லாமும் உனக்கு மனமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். இன்று நான் சொல்லப்போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய மனதிற்குள் ஆணித்தரமாக பதிய வைத்துக்கொள். மீண்டும் மீண்டும் அம்மா உன்னை தேடி வந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. ஒவ்வொரு கஷ்டத்திலும் நான் வந்து பேசினால்தான் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நினைக்காதே. எப்பொழுதுமே இந்த தாயின் வார்த்தைகளும் இந்த தாயானவளும் உனக்காக இருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையை நீ நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உனக்கான பல சந்தோஷமான விஷயங்களை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, என்ன கவலை உனக்கு? யாரும் இல்லையே, தனித்து நிற்கிறோமே என்று வருத்தப்படுகின்றாயா? தனிமைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். தனிமை சொல்லி கொடுத்தது போல வேறு எதுவும் உனக்கு இங்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதனை நீ முதலில் உணர்ந்து விடு. எல்லா நேரத்திலும் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை உனக்கு இந்த தனிமையில் சிந்திக்கும் பொழுது அதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் உனக்கு வந்து விடுகின்றது. அதனால் எப்பொழுதுமே தனிமையை எண்ணி வருத்தப்படாமல்
உனக்கு நடக்கின்ற நன்மைகளை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு. என் பிள்ளையே, தனிமை தவறான பாதையை உருவாக்கி கொடுக்காத வரை அதுவும் வாழ்க்கையில் நீ ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லோருக்கும் நடக்காது. எப்பொழுதும் யாராவது தன்னை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள். சுதந்திரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. எதையாவது ஒன்றை அவர்கள் சொல்வதை கேட்டு செய்து கொண்டிருப்பார்கள். என்றாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தனித்து விடப்பட்டால் அவர்களால் எதையுமே செய்ய முடியாது என்பதனை அப்பொழுதுதான் புரிந்து கொள்வார்கள். என் குழந்தையே, இது போன்று இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே தனித்து செயல்படுவதற்கு தகுதியை பெற்றிருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்குள் இருக்கின்ற திறமையை நீ வெளிக்கொண்டு வருவதற்கு உன்னாலான முயற்சிகளை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் தேவையில்லாத இந்த விஷயங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. எண்ணற்ற ரகசியங்கள் உன் வாழ்க்கைக்குள் மறைந்து கிடக்கின்றது. எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு தெரியாமல் உன்னை சுற்றி நடக்கின்றது. இதையெல்லாம் எப்பொழுது தெரிந்து கொள்வாய் தெரியுமா? எப்பொழுது உன்னுடைய மனதில் உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனை உனக்குள் தெளிவாக இருக்கின்றதோ, எப்பொழுது உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான், என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கான சந்தோஷம் கிடைக்கிறது என்பதனை நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான விஷயங்களையும் நீ தேடிக்கொள்வாய். யாருடைய துணையும் தேவையில்லை. யாரையும் உதவியையும் நீ தேடி எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும். மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே நீ இருக்க பழகிக்கொள்வாய். மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தெளிவான எண்ணங்களை ஏற்றுக்கொள்வாய். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த பிரத்யங்கரா இன்று சொன்ன வார்த்தைகள் உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னை எழுப்பி ஓர் வார்த்தை கேட்டால் கூட, உன்னை யாராவது ஏதாவது சொன்னால் கூட, எனக்கு என் தாய் இருக்கிறாள் என்று நீ உறக்கச் சொல்ல வேண்டும். அம்மாவை நீ எப்பொழுதும் உன் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தால் என்றுமே உனக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய். பிரத்யங்கராவின் அன்போடு நீ பெற வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளம் இருக்கின்றது. அம்மாவின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கிறது என்பது உன் மனதில் நினைவில் இருக்கட்டும். பிரத்யங்கராவின் அன்போடு என் பிள்ளைக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீ நினைத்து நினைத்து பெருமைப்படக்கூடிய அளவில் இருக்கும். நாம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நம் தாயானவள் நல் பலனை கொடுத்து விட்டாள் என்று எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷமடைகின்ற வகையில் இருக்கும். இனி எந்த நேரத்திலும் நான் இருப்பதை உணர்ந்து உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்து விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த தாயானவள் உன்னோடு பயணிப்பதை நீ உணர்ந்து கொண்ட பிறகு இனி எந்த விஷயங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் வாய்த்திடாத ஒன்று. அதை தேடி தேடி அலைந்தும் கிடைக்க முடியாத ஒன்று. ஆனால் உனக்கான வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ நினைப்பதை தேடி தேடி கற்றுக்கொள்ள எப்பொழுதும் முயற்சி செய். இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கைக்குள் இருந்து நடத்துகின்ற பல அற்புதங்களும் உனக்கு தெரிய வந்துவிடும். எல்லா நேரத்திலும் நம் தாயானவள் நடத்தியது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிய வரும் பொழுது நான் சொன்ன அத்தனை உண்மைகளும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரியும். முதலில் அம்மா சொல்லும் பொழுது நீ நம்பி இருக்க மாட்டாய். ஆனால் நிச்சயமாக நடந்த பிறகு எனக்கு நன்றியும் சொல்வாய். இது உன் நினைவில் இருக்கட்டும். என்றும் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். நல்ல நேரம் வந்துவிட்டால் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை மட்டுமே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். தாயானவளை நீ தெரிந்து கொண்டாயானால் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரியும். யாரும் உன்னை எந்த வகையிலும்
வார்த்தைகளால் காயப்படுத்தி விட முடியாதபடிக்கு நீ நன்மைகளை எப்பொழுதும் செய்வாய் என்பதனை புரிந்து கொள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.